இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடக்கிறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட தைரியம் இருந்தா மோதி பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்க செலுத்தும். டிராகனே வெளியே வா! 3000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களுக்கும் டிராகன்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் தொடங்குச்சு. ஆனா ஒரே ஒரு டிராகன் மட்டும் மனுஷங்களுக்கு உதவி செய்தது. அந்த டிராகனை கட்டுப்படுத்தினவன் தான் டிராகன் பூஸ்டர். இந்த கோல்டன் டிராகனும் இந்த டிராகன் பூஸ்டரும் தான் கோல்டன் டிராகனுடைய சக்தியை முழுசா வெளிப்படுத்தினாங்க. அந்த சக்தியால மனுஷங்களுக்கு எதிராக திரும்பின டிராகன்கள் ஒரேடியா அடங்கிடுச்சு. ஆனா நான் ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பழமையான டிராகன் இன்னும் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கு. அநேகமா அந்த டிராகன் என்னுடைய பழைய நண்பன் கார்பன் பெண் கிட்ட தான் இருக்கணும். அவ அதை எங்கேயோ ரகசியமா மறைச்சு வச்சிருக்கான். உன்னை நீயே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு நல்ல பந்தய வீரனா வரணும். அதுக்கு துணிச்சல் ரொம்ப முக்கியம். அதுக்கு கண்டிப்பா தங்க டிராகன் வேணும். தயவு செஞ்சு என்ன டிராகன் எல்லாம் திருட சொல்லாதீங்கப்பா. என் வாழ்நாள்ல பந்தயத்துக்கு போனதை விட நான் திருட போனதாப்பா அதிகம். அந்த தங்க டிராகன் கிடைச்சாதான் உன்னால டிராகன் பூஸ்டரா மாற முடியும். அது மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. அது மூலமா இந்த மனிதர்களுக்கு எதிரா நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த உலகத்துல என்னுடைய ஆதிக்கத்தை நான் பரப்புவேன். இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் டிராகன் ஓட்ட பந்தயம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிக்க உள்ளது. அனைத்து வீரர்களும் தங்களது டிராகனுடன் அணிவகுத்து நிற்கின்றனர். போட்டியை காண ரசிகர்களும் ஆவலுடன் இருக்கின்றனர். இப்பொழுது போட்டி ஆரம்பிக்க உள்ளது. சீக்கிரம் போ, விடாத. என்னது ஜெயிக்க முடியாது. என்னதான் பண்ணாலும் என்ன ஜெயிக்கவே முடியாது. சென்டிமெண்டா இந்த கலர் உனக்கு செட்டே ஆகல. அதனால அடுத்த தடவை வெள்ளை கலர் டிராகனை கொண்டு வா. என்ன நான் சொல்றது புரியுதா? எப்ப பார்த்தாலும் இந்த கியர்ஸ் அப்புறம் பவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காதப்பா. சில சமயங்கள்ல நம்ம நம்பிக்கை தான் நம்ம வெற்றிக்கு அடித்தளங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்க. உன்கிட்ட உண்மையான டிராகன் இருந்தா நீ என்ன பண்ணுவ? உண்மையான டிராகன்ஸ் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேம் டிராகன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அப்பா ஒரு டிராகன் அகாடமில வளர்த்திட்டு இருக்காராமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாமா, சொல்லிட்டு தான் இருக்காரு. அவரை விட அந்த டிராகன் தான் நான் எங்க போனாலும் பின்னாடி. பாத்தியா? கொஞ்சம் கிளம்புறியா? நான் பிஸியா இருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல சில முக்கியமான மாற்றங்களை நான் பண்ணிருக்கேன். அதனால என்னால ரொம்ப அருமையாவே விளையாட முடியும். இதுல இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவேன். ஓ ச்சே, திடீர்னு ஏதோ ஒண்ணு சொதப்பிடுச்சு. நீ பேசுனது கம்ப்யூட்டருக்கே பொறுக்கல. போது, நிறுத்து. வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு? இதனாலதான் உண்மையான டிராகன்ஸை விட எனக்கு வீடியோ கேம் டிராகன்ஸை பிடிக்கும்னு சொல்றேன். போய் தொலை. ஓரமா போயிடு பயந்தாங்கோலி. யார பார்த்து என்ன சொல்ற? நாட் அ பேன். எனக்கு தனி ஒரு பேர் இருக்கு, புகழ் இருக்கு. நான் தைரியமானவன். நான் டிராகன்களை வேகமா ஓட்டுறவன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த இடத்தையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிற. நான் கிளீன் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீ உன் காலை கிளீன் பண்ணுப்பா. உன்ன கோழிங்க கிட்டலாம் நான் மோதுறதில்ல. ஹேய், அங்க விட்டுட்டு பாரு. என்ன நக்கலா? நான் ஏன் இந்த டிராகன்களுக்காக இந்த ஸ்டேடியம் சுத்தப்படுத்தணும்?
ஏன்னா நீ என்னோட சின்ன தம்பி செல்ல தம்பி, நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். நீ என்ன பண்ற? என்னால கண்டிப்பா முடியாது. அப்பா அப்பா நாங்க வந்து சும்மாதான். புரியுது, இந்த மாதிரி பண்றது தப்புதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம உதவி செய்யுங்க. உதவி செஞ்சுக்கணுமா? எனக்கு நல்லா தெரியும்பா. முக்கியமா தம்பிங்களுக்கு உதவி பண்ணணும். ம், இங்க பாரு ஆர்த்தா, உனக்கு இப்ப 16 வயசு கிட்ட ஆயிருச்சு. நீ பந்தயத்துக்கு தயாராகி இந்த உலகத்துக்கு யாருங்கிறத நீ நிரூபிச்சு ஆகணும். புரியுது புரியுது. இந்த டிராகன்ஸ் அப்புறம் நம்மோட தொழுவம் இதையெல்லாம் பாத்துக்கணும். நான் தானே இழிச்சவாயன். புரியுதுப்பா. எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கையே இல்லப்பா. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். ஆமா, நீ முயற்சி பண்ண கண்டிப்பா முடியும். ஹம், எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம். இந்த டிராகன் சிட்டிலேயே மிகப்பெரிய வீரர்கள் நீங்க தாங்கிறது எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய புது டிராகனை காட்ட போறேன். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த டிராகன் இதுதாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓ, அந்த கோல்டன் டிராகன். ஆமா, இது எந்த வகையான டிராகன்? இதோட பவர் 6 ஏர் கியர் இருக்குமா? நம்பர் 5ல பேலன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெட் பர்ஸ்ட் இருக்கு. அதுல முழுமையான காந்த சக்தியும் இருக்கு. இதை நீங்க எல்லா விதமான லெவல்லையும் பயன்படுத்தலாம். எனக்கு என்னமோ இந்த காந்த சக்தியில நம்பிக்கை இல்ல. அது மாதிரி டிராகனை பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாக்குறல்ல. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. நீ அந்த ஓட் பெயினோட பையன் தானே? அதை தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட டிராகன் கண்ணுடைய அடையாளம் இருக்கும். உண்மையான திறமசாலிகளுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்கு. மரியாதை எங்க இருந்து போயிடு. என்னுடைய பழைய நண்பன், அதாவது உன்னுடைய அப்பா கிட்ட நான் சொன்னத அப்படியே சொல்லு. இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவனுக்கு பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? ஆர்த்தா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆ? என்னது? எனக்கு 16 வயசு இருக்கும்போது இது என் கைக்கு வந்து சேர்ந்தது. இப்போ உனக்கும் அதே வயசு. டிராகனுடைய ரகசியங்களை பாதுகாத்த குரு தான் எனக்கு இதை கொடுத்தாரு. இது உண்மையிலேயே மாவீரர்கள் கிட்ட தான் இருக்கணும். ஒரு கொடுமையான யுத்தம் நடக்க போகுது கர்னல். மனிதர்களுக்கும் டிராகன்களுக்கும் யுத்தம் நடக்க போகுது. இந்த யுத்தத்தை நாம நிறுத்தணும்னா அதுக்கு பிளாக் அண்ட் கோல்டு டிராகன் நமக்கு திரும்ப வேணும். அந்த டிராகனை ஒரே ஒரு மாவீரனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உங்ககிட்ட இந்த சக்தி இருந்தாகணும். அவன் தான் டிராகன் பூஸ்டர். டிராகன் பூஸ்டரா? ஆனா இது ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? இப்போதைக்கு இது உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். ஒருவேளை ஏதாவது நடந்ததுன்னா இந்த டிராகனே அந்த மாவீரனை தேர்ந்தெடுக்கும். தகுதி உள்ளவங்களால மட்டும்தான் அது மேல ஏற முடியும். என்ன தப்பு நடந்தாலும் அதை தயங்காம தட்டி கேட்கிற வீரனா இருக்கணும். அது தேர்ந்தெடுக்கிற அந்த வீரனுக்கு நிச்சயமா இந்த தகுதிகள் இருக்கும். உனக்கு காந்த சக்தி இருக்கா? எங்க என்கிட்ட காட்டு பார்க்கலாம். இதோ அடுத்தவனும் பறக்கிறான் பாரு. இதை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அது யார் மேல இவ்வளவு கோபமா நடந்துகிட்டது இல்ல. ஓ, இந்த டிராகன் கூட பார்க்க அழகாதான் இருக்கு. ஓ, இது நமக்கு பெரிய அவமானம். இவ பெரிய ரேசரா இருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன். போன வாரம் போட்டியை பார்க்கலையா? அதுல வின் பண்ணது நான் தான். ஆ? இப்ப நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். Video by Vince Blogs Pot. அவ உட்காந்துட்டா. எனக்கு இதெல்லாம் சாதாரணம். இப்படிதான் ஊர்ல ஹலோ சொல்லுவீங்களா? வேற யாராவது?
இல்ல இல்ல, அடுத்த தடவை பரவாயில்ல, பார்க்கலாமே. பாத்துக்கலாம். உங்க பையன் தான் இருக்கானே கானல், ரொம்ப தைரியசாலி. ஓ, நீ பெரிய தைரியசாலியா? அவ கூட சேர்ந்துகிட்டு நீ என்ன கலாய்க்கிறியா? ஓவரா பேசின மண்டையில அடிப்பா, சும்மாரு. இது என்னுடைய பழைய ரேஸ் கோட். நீ உண்மையிலேயே ஒரு டிராகன் ரேசர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது வீடியோ கேம்ல மட்டும்தான். நான் சொல்றத கேளு. உனக்குள்ள அந்த டிராகனை கட்டுப்படுத்தக்கூடிய அபார சக்தி ஒருவேளை இருக்கலாம். நிதானமா உன் மனசை நீ கட்டுப்படுத்தினா ஒருவேளை அந்த சக்தியை உன்னால பயன்படுத்த முடியும். சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரமா கிளம்பு தைரியசாலி, எதுக்கும் இது தேவைப்படும். ஓ, ஓகே. நீ முறைக்கிறதுலே தெரியுது உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. இருந்தாலும் பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல. ஓகே ஓகே, ரொம்ப சீன் போடாத. நல்ல பையனா இருக்கணும்னு. நல்ல பையன்ல ஒன்னும் பண்ணிடாத. ஏய், என்ன பண்ற? வேண்டாம் வேண்டாம், வே 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 ஓ, ஓ, ஓ. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆர்த்தா நில்லு. உன்னோட காந்த சக்தியை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஒழுங்கு மரியாதையா என்னுடைய டிராகன் கிட்ட இருந்து நகர்ந்து போ. என்னோட மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஏமனே கை வச்சிட்டியா? கோவப்பட்ட உன் சக்தி பயன்படாது. மோட்ரின் பேய். இது முடிவில்ல, இனிமேல் தான் உனக்கு அழிவு ஆரம்பம். இவ்வளவு நாளாகியும் நீ இன்னும் திருந்தலையா நண்பா? நான் இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாத. பயப்படாத, உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அங்க என்ன சத்தம்? Video by இங்கே இரு. visualc2blogspot.com. அப்பா, என் தம்பி. இந்த முறை உன்னால தப்பிக்கவே முடியாது. அது மாட்டிக்கிச்சு. கண்ட்ரோல் கீரை போடுங்க. டாட், தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உனக்கு ஒண்ணு ஆகலையே. அப்பா எங்கன்னு சொல்லு. அவரை காணோம். சரி வா, நாம இங்க இருந்து போயாகணும். நம்ம மாட்டிக்கிட்டோம்.
அப்பா அப்பா எங்களை காப்பாத்துங்க அப்பா அப்பா காப்பாத்துங்க அதை இழுத்துட்டு போ மாட்டிக்க. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா காப்பாத்துங்க அந்த கேர் மட்டும் உடைஞ்சதுன்னா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து தான். அதை முத பிடிங்க, அதை தப்பிக்க விடாதீங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரம் இந்த வழியா போய் வெளியில காத்துட்டு. ஆனா இந்த வழி ரொம்ப சின்னதா இருக்கு. நீ போ. ஓ நல்ல வேளை நீ வந்த. என்னாச்சு உனக்கு? நேர்மையான மாவீரனால மட்டும்தான் டிராகன் போஸ்டரா இருக்க முடியும். இது எப்படி சாத்தியமாகும்? டேய் அண்ணா நீதானா? ஆமா நானா. எப்படி? அவங்கள விடாதீங்க. அவங்க எங்க போனாலும் அவங்கள பிடிங்க. Video by Artha. VishwaCity.com. நீ இங்கதான் இருக்கியா? அது எங்க போகுது? போக வழியே இல்லையே. எந்த பக்கம் போறது? அந்த பில்டிங்க பாரு. என்ன அவ்வளவு தூரமா? டிராகன் கிட்ட இருக்கிற அபாரமான சக்தி தக்க நேரத்துல பயன்படும். நீ நினைக்கிறத அது செயல்படுத்தும். நாம சாதிச்சிட்டோம். முதல்ல என்ன தூக்கி விடு. அதை விடக்கூடாது. வாங்க போலாம். நம்ம டிராகன்கள் அவ்வளவு தூரம் தாண்டாது. அடுத்தது பிரபல பாடகர் ஜான் வில்சன் பாட இருக்கிறார். கோவப்படாத, எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் நமக்கு உதவி பண்ணதான் இங்க வந்திருக்கான். ஆமா, என்னாச்சு உனக்கு? இந்த ஹோட்டல் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? இது பெரிய பெரிய விஐபிங்க தங்குற பில்டிங். இங்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கு. இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. யாரோ எங்க டிராகனை திருட பார்த்தாங்க. அது நேரடியா எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏய், நீ எங்க அப்பாவை பாத்தியா? நான் போன் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டாரு. நான் அங்க நல்லா தேடி பார்த்தேன். அங்க கிடைச்சது இது மட்டும்தான். வேற எதுவுமே இல்ல அங்க. ஓ, இந்த நேரம் பார்த்தா அவர் இந்த மாதிரி சொதப்பொண்ணும். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவரோட உதவி இல்லாம நான் எப்படி இதை செய்ய போறேன்? அது ஒரு திருட்டு கும்பல். இந்த சிட்டில நிறைய பேர் இருக்காங்க. உன்னையும் டிராகனையும் பார்த்தா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இந்த டிராகனோட கலர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்ப பசிக்குது. அத போய் அந்த டிராகன் கிட்டே கேளு. அது சாப்பிட கண்டிப்பா ஏதாவது எலும்பு துண்ட வச்சிருக்கோம். பாம்,
இப்ப நான் ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ண போறேன். என்ன 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 சொல்ற? நல்ல பாதுகாப்பு வேணும்னா எதிரிகளை எதிர்த்து அழிக்கணும். அதுக்கு நமக்கு தேவை நல்ல ஆயுதங்கள். அத வாங்க நமக்கு பணம் வேணும். அதுக்கு இந்த ரேஸ்ல நான் கலந்துக்கணும். எனக்கு இது கண்டிப்பா தேவை. ஓ, உன்னால கண்டிப்பா முடியாது. அவங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் டிராகனை அவங்க திருட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவன் இங்கேயே இருக்கட்டுமே. நான் வேற டிராகன்ல ரேஸ் போறேன். என்ன மன்னிச்சிருப்பா. அந்த டிராகனை பாத்தீங்களா? அதோட கலர் மாறிடுச்சு. நானும் இத பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால இத நம்பவே முடியல. நான் பார்த்தது கனவு ஒண்ணும் இல்லையே. நீ பார்த்தது கண்டிப்பா கனவே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு படி நான் இன்னும் மேல கூட போக முடியும்.